இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஸ்லீவ் டிசைன் தான். யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா செம்மையான ஒரு டிசைனு, பிகினர்ஸ் கூட ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு நான் உயரத்தில் இந்த ஸ்லீவ் உயரம் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம எப்பயும் போல் எப்படி நம்ம வரைவோமோ அதே மாதிரி ஸ்லீவ் நார்மலாக வரைஞ்சி வச்சுக்கோங்க. வரைஞ்சி வச்சுட்டு இந்த பகுதியிலேருந்து ஒரு 3 இன்ச்சு, இந்த சைடு அந்த மடிப்பு பகுதியிலேருந்து ஒரு 3.5 இன்ச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கோடு வந்து வரைஞ்சிக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் 3 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டுட்டு இந்த 2 சைடு இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க. நான் எப்படி வரைகிறேனோ அதை கவனமாக பார்த்துட்டு நீங்கள் வரைஞ்சால் மட்டும் தான் நீங்கள் தைக்க முடியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல நான் முக்கியமானது சொல்லியிருக்கேனோ அது வந்து உங்களுக்கு புரியாமல் போக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஈஸியான முறையில் புரிஞ்சிடும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் எப்படி கட் பண்ணுறனோ அதே சேம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லைனிங்கில் கட் பண்ணிக்கோங்க. லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு அடுத்து வெளி பீஸில் கட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த சேஃப் கரெக்டாக வந்துச்சு அப்படின்றத நம்ம லைனிங்கில் தைச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லைனிங் பீஸில் கட் பண்ணி வச்சுருக்கதை நம்ம வெளி பீஸ்லேயும் அதே சேம் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. நான் துணி வந்து பத்தாமதாக, வெளி பீஸ் வந்து பத்தாமதாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஸ்லீவ் லைனிங்க்கும் வந்து துணி வந்து கொஞ்சம் பத்தாமதாக இருக்குது. அந்த சைடில் நம்ம எப்படி நார்மலாக ஒட்டு கொடுப்போமோ அது மாதிரி அந்த சைடு வந்து ஒட்டு கொடுத்துட்டு நம்ம இந்த ஸ்லீவ் வந்து தைக்கணும். உங்களுக்கு வந்து துணி இருந்துச்சு அப்படின்னா தேவையில்லை. எனக்கு வந்து கம்மியாக இருக்குது, அதனால நான் சொல்கிறேன். நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு ஷேஃபில் இந்த நெக் ஸ்லீவ் டிசைன் வந்து கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம வச்சு காமிச்சிருக்க மாதிரி இந்த இடத்துல ஒரு சின்ன ஒட்டு மட்டும் நம்ம ஜாயின் பண்ணி போடுற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஜாயின் பண்ணி எப்பயும் போல் வச்சுட்டு உங்களுக்கு நான் இப்போ ஜாயின் பண்ணுறதை மட்டும் காமிக்கிறேன். கீழே வந்து கரைப்பகுதியிலேருந்து அடித்து வந்துட்டு அப்படியே வந்து இந்த 3.5 இன்ச்சு பீஸ் நம்மக்கிட்ட கட் பண்ணதை இந்த மாதிரி ஒரு பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் நம்ம டிசைன் பண்ண போடுற துணியில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி மடிப்பாக வச்சுட்டு ஒரே சைடு வர்ற மாதிரி இந்த குட்டி குட்டி மடிப்பாக வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு சேலை எடுத்துகிட்டு நம்மளுக்கு எத்தனை இன்ச்சு தேவையோ அது மாதிரி நம்ம குட்டி குட்டி மடிப்பாக வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து நான் அளவு பார்க்கல, சும்மா ஒரு நார்மலாக ஒரு துணியில் வந்து நம்ம மடிப்பு வச்சிட்ருக்கேன். சேலை துணி லென்த்தாக எடுத்துகிட்டு அந்த துணியில் வந்து நான் மடிப்பு வச்சிட்ருக்கேன். ஒரு சைடு மடிப்பு வந்து அந்த பக்கமும் ஒரு சைடு மடிப்பு வந்து இந்த பக்கமும் மாற்றி மாற்றி இந்த மாதிரி மடிப்பு வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் அடுத்து வந்து நான் ஸ்லீவோட அளவை பார்த்துட்டு எவ்வளோ தேவை அப்படின்றத நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இவ்வளோ துணி தேவையில்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தேவையோ அதை மட்டும் அந்த ஸ்லீவோட உயரம் வந்து எவ்வளோ தேவையோ அப்படின்றத, அதாவது நம்ம 3 இன்ச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். 7 இன்ச்சில் இப்போ அதில் 3 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு வளைவு போட்டோம் இல்லையா, அந்த அளவு தான் நம்மளுக்கு தேவைப்படும். 3 இன்ச்சுன்னும் போது உங்களுக்கு ஒரு 5 இன்ச்சு நீங்கள் வந்து இந்த துணியோட ஹைட் எடுத்தீங்க அப்படின்னா சரியா ஒரு அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்குன்றது நம்ம கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. நம்ம மடிப்பு வச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 இன்ச்சு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த தையலுக்கு உள்ளே போகிறதுக்கும் அதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம வச்சு பார்த்துட்டு எவ்வளோ தேவை அப்படின்றத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இருக்க துணியை ஃபுல்லாகவே நான் மடிப்பு வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி இந்த சைடுமே நம்ம மாற்றி மாற்றி மடித்து எடுத்துக்கலாம். நான் சொல்கிறத விட உங்களுக்கு நீங்கள் வீடியோ மட்டும் கவனித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவாக புரியும். உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஆனால் தயவு செஞ்சு மட்டும் ஸ்கிப் பண்ணி மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு டிசைன் வந்து ஒரு தடவை 2 தடவை பார்க்கும்போது தான் அது வந்து நம்மளுக்கு புரியும். ஏன்னா நம்ம நேரில் போய் கற்றுக்கிறது இல்லை, நம்ம ஒரு மொபைல் மூலியமாக வந்து ஒரு டிசைன் வந்து கற்றுக்குறோம். அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து கவனமாக பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து தைக்க முடியும். இதே வந்து நிறைய நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் தைச்சிருக்கீங்க, நிறைய ஸ்லீவ் டிசைன் தைச்சிருக்கீங்க அப்படின்னா பார்த்த உடனே வந்து உங்களுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ தான் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து குழப்பம் ஆயிரும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு தடவையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஒரு தடவை முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக வந்து நீங்கள் எந்த டிசைனாக இருந்தாலும் கற்றுக்கலாம். இதில் வெளியில் போய் நீங்கள் போய் கிளாஸ் போய் தான் பழகணும்னு அவசியமே கிடையாது. வீடியோ மட்டும் நீங்கள் கிளியராக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். அப்படி புரியலை அப்படின்னா நீங்கள் எந்த நேரத்துலனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி எனக்கு கேளுங்க, நான் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச்சு உயரத்தில் நான் இந்த மாதிரி மடிப்பு வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி வந்து ரெடி பண்ணி வைக்கங்க. உங்களுக்கு வந்து துணியை வந்து கரெக்டாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுவீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய துணியில் கூட மடிச்சுட்டு மிச்ச பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு பெரிய துணியில் தைக்க வராதுங்க அப்படின்னா ஒரு 5 இன்ச்சு உயரம் வந்து 5 இன்ச்சு எடுத்துகிட்டு அகலம் வந்து கொஞ்சம் சேலை லென்த்து ஃபுல்லாகவே எடுத்துருங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இப்போ டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் மடிப்பை. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு நாட் ரெடி பண்ணணும். 1.5 இன்ச்சு பீஸில் நாட் ரெடி பண்ணி நம்ம தச்சு திருப்பணும். தச்சு திருப்பிட்டு அதை வந்து 2 இன்ச்சு உயரத்தில் ஒவ்வொரு பீஸையும் நம்ம குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து இந்த இடத்துல ஒரு பீஸை ஃபஸ்ட்டு வச்சு அடிச்சுட்டு 2வது பீஸை அதுக்கு பக்கத்தில் அடிக்கணும். இப்போ 2 பீஸையும் சேர்த்தாப்புல வச்சிடக்கூடாது. இப்போ 2 இன்ச்சு பீஸை வந்து ஒரு முனையில் ஒரு தையல் போட்டுட்டு அடுத்த தையல் வந்து இன்னொரு முனையில் கொஞ்சம் தள்ளி, அதாவது ஒட்டி, அதுக்கு பக்கத்துலேயே ஒட்டி வந்து தையல் போடணும். இதே மாதிரி ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டே வரணும். இப்போ ஃபுல்லாக நீங்கள் தையல் போட்டு எடுத்துட்டு நீங்கள் அடுத்து நான் காமிக்கிறேன். இப்போ மடிப்பு வச்சு எப்படி வந்து தைக்கணும் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பாசி வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்லீவ் டிசைன் வந்து ரெடி ஆயிரும். ஊசியால் கீழேருந்து இந்த மாதிரி குத்திட்டு நல்லா கொஞ்சம் பெரிய பாசியாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வெளியில் வந்து நல்லா தெரியும். பெரிய பாசி வச்சு அந்த ஒவ்வொரு அந்த கயிறுக்கு நடுவுலையும் இந்த பாசி வச்சு நம்ம தைச்சிடலாம். இந்த இடத்துல வந்து கீழேருந்து குத்திட்டு மறுபடியும் மேலேருந்து குத்தி மறுபடியும் கீழே குத்திட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது அந்த கை வளைவு வரைக்கும் இந்த ஸ்டெப்பு வந்து ஃபாலோ பண்ணோன்னா அந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைனாக கீழேருந்து வராமல் அப்படியே லைனாக வந்து தைச்சிட்டு வர்ற மாதிரி வரணும். இதை வந்து ஃபுல்லாக வந்து தைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்லீவ் டிசைன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இந்த ஸ்லீவ் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிப்ளை வந்து கொடுப்பேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் புரிகிற மாதிரி தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அதுக்கு மேலேயும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேறு சின்ன வீடியோவில் கூட அந்த தெளிவான விளக்கம் எந்த இடத்துல மட்டும் புரியலையோ அந்தக்கான வீடியோ மட்டும் நம்ம ஒரு ஷார்ட் வீடியோவில் கூட அப்லோட் பண்ணி உங்களுக்கு புரிய வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய வந்து டிசைன் ப்ளவுஸ் வீடியோ இருக்குது. அதையும் வந்து நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஈஸியான முறையில் புரியும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபுல்லாகவே நம்ம தச்சு எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான ஸ்லீவ் டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு
பாசி மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நாட் வச்சு ரெடி பண்ணி ஒரு சூப்பரான ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இப்போ உங்கள் பிக்சர்லேயும் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு பப் ஸ்லீவ்னு பாருங்கள். தேங்க்யூ.